மசாலா இட்லி. மசாலா தோசையை போல மசாலா இட்லியும் செய்யலாம். 2 கேரட்டுகள், 2 உருளைக்கிழங்குகள், 50 கிராம் காலிஃப்ளவர், 50 கிராம் பச்சை பட்டாணி ஆகியவற்றை சுத்தப்படுத்தி தண்ணீர் விட்டு அரை வேக்காடாக வேக வைத்துக் கொள்ள வேண்டும். 1/4 கிலோ வெங்காயத்தை சிறிதாக அறிந்து கொள்ள வேண்டும். முந்திரி பருப்பை சிறிது சிறிதாக உடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வறுத்த கடலைப்பருப்பு 2 கரண்டி, 5 மிளகாய் வற்றல், உப்பு 2 கரண்டி, 1 மூடி தேங்காய் துருவல், மல்லித்தழை இவற்றையெல்லாம் சட்னி போல் மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வானலியை அடுப்பில் வைத்து 2 கரண்டி நெய் விட்டு காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆகியவற்றை போட்டு தாளிதம் செய்து கொள்ள வேண்டும். அதில் தயாரித்து வைத்துள்ள வெங்காயம், முந்திரி பருப்பு இவற்றை போட்டு வதக்கி பிறகு அதில் காய்கறியை போட்டு கிளறி 2 தக்காளி பழங்களை சிறிது சிறிதாக அறிந்து அதில் போட்டு எல்லாவற்றையும் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின் அரைத்து வைத்திருக்கும் மசாலா விழுதை அதில் போட்டு புரட்டிவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மசாலா தயாராகிவிட்டது. வழக்கமாக இட்லி மாவு தயாரித்து இட்லி பானையில் கரண்டியால் மண்டு ஊற்றி மசாலாவில் 2 கரண்டி எடுத்து அதன் மீது வைத்து பரப்பி மேலும் கொஞ்சம் இட்லி மாவை அதன் மேல் ஊற்றி மூடி வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இட்லி சட்டியில் 2 கரண்டி மாவு ஊற்றுகிறோம் என்றால் முதலில் 1 கரண்டி மாவை ஊற்றி அதன் மீது மசாலாவை போட்டு பரப்பி அதன் மேல் 1 கரண்டி மாவை ஊற்ற வேண்டும். மசாலா இட்லியின் மத்தியில் இருக்கும். தொட்டுக்கொள்ள இதற்கு எதுவும் தேவையில்லை. மிக விரும்பி குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.